வணக்கம். என் கிளைண்ட் மேலே, அவங்க அம்மா மேலே, அவங்க அப்பா மேலே 3 பேர் மேலேயும் 498A வழக்கு வந்து பதியப்பட்டிருந்தது. அதாவது டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதோட சேர்த்து டவுரி வாங்கினதும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வழக்கும் செக்ஷன் 4 ஆஃப் டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்டில் வந்து அவர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு நாங்கள் ஏபி எடுக்கிறதுக்காக போகிறோம். ஃபர்ஸ்ட் பெயிலில் வந்து எங்களுக்கு அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பெயில் வந்து கிடச்சிருது. அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பெயிலை வந்து நான் வாங்கியிருப்பேன். இதை பற்றியும் நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். நம்மளோட வீடியோ பதிவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு மட்டும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. 2வது தடவை அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறோம். 2வது தடவையும் டிஸ்மிஸ் ஆச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸரோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் இதில் முகாந்திரம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க தான் இவங்க 498A போடணும் போலீஸ். ஆனால் எங்கள் கேஸில் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்குறோம், இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு இந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு அந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்மன்ஸ் வருது. நாங்கள் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் போய் சம்மன்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு என்கொயரிக்கு அட்டன் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட்டும் வராங்க, அவங்க தரப்பு எவிடன்ஸஸையும் வாங்குறாங்க, எங்கள் தரப்பு எவிடன்ஸஸையும் வாங்குறாங்க, ரிட்டனில் அதுக்கான ரிப்ளையும் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கேஸில் அவங்க டவுரி கேட்டதுக்காகவும் வாங்கினதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் நான் மறுபடியும் அவருக்கு 3வதாக ஒரு ஏபி ஒன்று போடுறேன். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவருக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால அவருக்கு வந்து ஏபி வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமா வழங்கப்பட்டது. ஸோ உங்கள் கேஸ்லேயும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெயில் கிடைக்காமையோ இல்லை ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்காமையோ அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து போலீஸை வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு இந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கேட்கலாம். அதில் ஒரு பாசிட்டிவ் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பெயிலுக்கு ஏபிக்கு இல்லை குவாஷுக்குமே கூட அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானே என்னோடய கிளைண்ட்டுக்கு இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி குவாஷே ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கைண்ட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.